السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إنا وجدناه صابرا نعم العبد إنه أواب. صدق الله العظيم. وقال أيضا: ووهبنا لداود سليمان نعم العبد إنه أواب. அல்லாஹ்வின் கிருபையினால் இன்றைக்கு ஓதப்பட்ட வசனங்களிலே அல்லாஹ் தஆலா பல்வேறு இடங்களில் ஒரே விஷயத்தை மீண்டும் மீண்டும் வலியுறுத்துகிறார். அப்து என்ற வார்த்தை வருகிறது, அல்லாஹ்வுடைய அடியார்கள் என்ற வார்த்தை வருகிறது. அதில் பொதுவாக அல்லாஹ்வுடைய அடியார்களை பற்றி, அவர்களுக்குள்ள சில குணங்களை பற்றி அல்லாஹ் தஆலா அதிகமாக கூறினாலும், ஒரு 3 நபிமார்களுக்கு திருக்குர்ஆனிலே அல்லாஹ் என்று சொல்லக்கூடிய அடியார்களிலே சிறந்தவர்கள், நல்லவர்கள் என்ற ஒரு விருதை தருகிறார். அந்த 3ம் இன்றைக்கு ஓதப்பட்டது. ஒன்று தாவூத் அலைஹிஸ்ஸலாம் விஷயத்தை ஓதப்படுகிறது நிஅமல் அப்து என்று. அல்லது சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் விஷயத்தை ஓதப்படுகிறது நிஅமல் அப்து இன்னஹு அவ்வாப் என்று. கடைசியாக ஹஜ்ரத் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அய்யூப் அலைஹிஸ்ஸலாமை தொடர்ந்து கடைசியாக அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் விஷயத்திலும் இன்னஹு அவ்வாப் என்றும் நிஅமல் அப்து என்றும் வருகிறது. இவர்கள் 3 நபிமார்களை பற்றி அல்லாஹ் தஆலா இந்த விஷயங்களை கூறுகிறார். மற்ற நபிமார்களை விட சில முக்கியமான சில நேரங்களில் இவர்கள் காத்த அந்த பொறுமையும் இவர்களுக்கு கொடுக்கப்பட்ட சோதனைகளிலும் அல்லாஹ் தஆலா இவர்களுக்கு இந்த விருதை தருகிறார். இந்த நபிமார்கள் எல்லாம் பல்வேறு இக்கட்டான சூழ்நிலைகள் வந்த பொழுதும், சோதனைகள் வந்த பொழுதும், துன்பங்கள் வந்த பொழுதும், எதிரிகளுடைய சூழ்ச்சிகளில் உள்ளாக்கப்பட்ட பொழுதும் முழுக்க முழுக்க அவருடைய காரியங்களை அல்லாஹ்விடத்திலே ஒப்படைத்தவர்கள். எந்த இடத்திலும் அவர்கள் புலம்பவில்லை, எந்த இடத்திலும் அவர்கள் அல்லாஹ்வை குறை சொல்லவில்லை. இன்னைக்கு நமக்கு ஏதாவது ஒரு குறை வரும் பொழுது, துன்பம் வரும் பொழுது அல்லாஹ்வை குறை சொல்கிறோம். இந்த நபிமார்களை அல்லாஹ் தஆலா பாராட்டுவதற்கான காரணம், எந்த இக்கட்டான சூழ்நிலைகள் வரும் பொழுதும் எல்லா காரியத்தையும் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே ஒப்படைத்தார்கள். அவர்கள் முழுக்க முழுக்க அல்லாஹ்வுக்காக வாழ்ந்தார்கள். அந்த 3 நபிமார்களுடைய விஷயத்தை பார்க்கும் பொழுது முதலில் அந்த தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி சொல்ல வேண்டும் என்றால், சிறந்த பணக்கசாலி என்று அவர் கூறப்பட்டார். பணக்கசாலிகளில் சிறந்தவர். அவருடைய இபாதத் முழுக்க முழுக்க பிரம்மாண்டமாக இருந்தது, வியக்கத்தக்க இருந்தது. இன்றைக்கு வரை அவர்கள் போன்ற ஒரு இபாதத் சாலியை நாம் பார்க்க முடியாது என்று சொல்லலாம். அந்த அளவுக்கு அவருடைய இபாதத் அதிகமாக இருந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள், அஹப்பு ஸலாத்தி இலல்லாஹி ஸலாத்து தாவூத் வ அஹப்பு ஸியாமி இலல்லாஹி ஸியாமு தாவூத். இருக்கிறதிலே சிறந்த தொழுகை என்பது தாவூத் அலைஹிஸ்ஸலாமுடைய தொழுகை தான். இருக்கிறதிலே சிறந்த நோன்பு என்பது தாவூத் அலைஹிஸ்ஸலாமுடைய நோன்பு தான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, வகான யனாமு நிஸ்ஃபல் லைல், நைட் நேரத்துல பாதிய, இரவு வழக்கத்திலே பாதியை அவர்கள் உறங்குவார்கள். மீதமுள்ள பகுதிகளில் 3ல் 1 பகுதியை அவர்கள் அல்லாஹ்வுக்காக தொழுவார்கள். 6ல் 1 பகுதியை அவர்கள் தூங்குவார்கள். மீண்டும் வருஷம் முழுக்க ஒரு நாள் நோன்பு வைப்பாங்க, ஒரு நாள் நோன்பு விடுவாங்க. நம்ம ஒரு மாசம் மாதிரி இல்லை. அவர்களுடைய நோன்பு, அவருடைய ஆயுள் முழுவதும் ஒரு நாள் நோன்பு, ஒரு நாள் நோன்பு இல்லாமல் இருந்தார். இப்படிதான் அவருடைய வாழ்க்கை இருந்தது. எனவேதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள், இருக்கிறவர்களே நோன்பிலே சிறந்த நோன்பு தாவூதுடைய நோன்பு. அல்லாஹ் தஆலா இந்த அடியாருக்கு பல்வேறு பரிசுகளை தந்திருக்கிறார். ஒன்று திருக்குர்ஆனில் இன்னைக்கு ஓதப்பட்ட நிஅமல் அப்து, அடியார்களில் சிறந்தவர் என்று ஒரு விருதை தந்திருக்கிறார். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் திக்ர் செய்யும் பொழுது அவர்களுடன் சேர்ந்து பறவைகள் திக்ர் செய்யும், அவர்களுடன் சேர்ந்து மலைகள் திக்ர் செய்யும். இன்னைக்கு நம்ம லா இலாஹா இல்லல்லாஹ் ஓதுறோம், ஓதும் போது ஒரு 10 பேர் சேர்ந்து ஓதுறோம் இல்லை. அதே மாதிரி அவர்கள் ஒரு காட்டிலே சேர்ந்து ஓடும் பொழுது, காட்டிலே அமர்ந்து உட்காரும் பொழுது
அவர்கள் சிக்கல் செய்தால் அவர்களுடன் சேர்ந்து பறவைகள் சிக்கல் செய்யும். திருக்குறான் சொல்லுது அவர்களுடன் இந்த கசங்கள் ஜிபால அவர்களுடன் சேர்ந்து மலைகள் சிக்கல் செய்யும், அவர்களுடன் சேர்ந்து பறவைகள் சிக்கல் செய்யும். இன்னும் நல்லா கொடுத்தா அவர்களுக்கான நல்ல குரல் வரும். ரொம்ப அருமையா அவங்க வந்து சப்பூர ஓதும். அவங்க ஓதக்கூடிய மொழி ரொம்ப அழகா இருக்கும். பெருமான சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாராவது குர்ஆனை இந்த சஹாபியாச்சு கொஞ்சம் அழகா ஓதுனாங்கன்னா, அவங்களுடைய கிராத் அழகா இருந்துச்சுன்னா, அவங்களுடைய குரல் அழகா இருந்துச்சுன்னா, உங்களுடைய குரல் தாவூது மாதிரி இருக்குது, நீங்க நல்லா ஓதுறீங்க, நீங்க தாவூது மாதிரி ஓதுறீர்கள் என்று பெருமான சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் அளவிற்கு தாவூது அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா நிஅமத்துகளை வாரி வழங்கினார். அடுத்து இன்னைக்கு சொல்லப்பட்டதுல இரண்டாவது நபி நிஅமல் அப்து என்று சொல்லப்பட்டவர் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எதற்கு அல்லாஹ் தஆலா பாராட்டுகிறார் என்றால், அதுவும் இன்னைக்கு ஓதப்பட்ட வசனங்களிலே வருது. ஏதோ ஒரு கவனக்குறைவில என்ன ஆயிடுச்சுன்னா, அசருடைய நேரத்துல வழக்கமா ஓதக்கூடியதுக்கு அல்லது அசர் தொழுகை ரெண்டுத்துல ஏதோ ஒன்று மிஸ் ஆயிடுச்சு. அவருடைய குதிரையை பார்த்துட்டு இருக்காங்க. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் பல செல்வத்திற்கு சொந்தக்காரர்கள், பல செல்வங்களை பார்த்துக் கொண்டிருக்கும் பொழுது, அவருடைய குதிரைகளை பார்த்துக் கொண்டிருக்கும் பொழுது, ஏதோ ஒரு மறதியா அந்த குதிரைகளை பார்த்துக் கொண்டிருந்த நேரத்துல அசர் தொழுகை மிஸ் ஆயிடுச்சு. சில இடங்கள்ல அது அசர் தொழுகை வருது, சில இடத்துல சில அவர்கள் வழக்கமாக ஓதக்கூடியதுக்கு வருது. அது மிஸ் ஆனதுனால என்ன பண்றாங்க, அல்லாஹ்வுடைய சிந்தனையை விட்டு என்னை திசை திருப்பிய இந்த குதிரை வேணான்னு சொல்லிட்டு குதிரையுடைய தலையும் வெட்டுகிறார்கள், குதிரையுடைய கால்களையும் வெட்டுகிறார்கள். இது குர்ஆன் எண்ணிக்கை வந்து இப்படி அவர்கள் ஒன்று ரெண்டு இல்ல, பல்லாயிரம் குதிரை இது அப்படியே முழுக்க வெட்டிடுறாங்க. அந்த செய்யறதுக்கான ஒரே காரணம் என்னன்னா, அல்லாஹ்வுடைய சிந்தனையை தாண்டி என்ன மற்ற விஷயம் ஒண்ணு எடுத்துருச்சு, அது எடுத்து வேண்டாம். அல்லாஹ்வை தாண்டிய விஷயம் எனக்கு எதுவும் வேண்டாம் என்பதனால் அவர்கள் அந்த விஷயத்தை செய்கிறார்கள். இது இன்றைக்கு ஓதப்பட்ட வசனங்களில் வருகிறது. அல்லாஹ் அவர்களுக்கு நிறைய நியமத்தை தந்தார். இளைஞர்கள் துஆ கேட்கிறார்கள், ரப்பி அப்படி முன்கள் யா அல்லாஹ் எனக்கு ஒரு அரசாட்சியை கொடு, யாருக்கும் உலகத்துல என்ன மாதிரி கொடுத்துடக்கூடாது, என்ன மாதிரி ஒரு அரசாட்சி இந்த உலகத்துல இருக்கக்கூடாதுன்னு துஆ கேட்கிறாங்க. அல்லாஹ் அந்த துஆவை கபூல் செய்கிறான். உலகத்துக்கு அவர் அரசர். ஒவ்வொரு நபிமார்கள் இருப்பாங்க, ஒரு குறிப்பிட்ட பகுதிக்கு குறிப்பிட்ட தேசத்துக்கு அரசராக இருந்திருக்கலாம், நபியா இருக்கலாம். ஆனா சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உலகத்துக்கு அல்லாஹ் அரசராக்கினார். அந்த அரசர் பதவியை சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கொடுத்தார். இரண்டாவது காற்றை வசப்படுத்தி கொடுத்தார். காற்று அவர்களுக்கு வசம். அவர்கள் அந்த ஒரு ஜம்மு காலத்தில் இருந்தால் அவர்கள் எங்க நினைக்கிறாங்களோ அந்த இடத்துக்கு காசு அவர்களை கூட்டி போய் விட்டுரும். உலகம் முழுவதும் அவர் அரசர் என்ற பொழுது, உலகம் முழுவதையும் அவர் கவனிக்கின்ற பொழுது, பல்வேறு நேரங்களில் அவருடைய பயணங்கள் அவரை எடுத்துவிடும் என்பதனால் காற்றை எல்லாம் அவருக்கு வசப்படுத்தி கொடுத்தார். மூணாவது பறவைகளின் பாஷையை அல்லாஹ் நல்லா கற்றுக் கொடுத்தார். பறவைகளிடத்திலே பேசுவார்கள். திருக்குறானிலே நிறைய இடங்களிலே அதை பற்றி வருகிறது. ஹுதுஹுத் என்ற பறவை அவருக்கு பர்சனல் அசிஸ்டன்டா, பிஏலே சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் யாருன்னா ஹுதுஹுத் என்ற பறவை தான். பறவையுடன் பேசுவார்கள். காற்றை எல்லாம் வசப்படுத்தி கொடுத்தார். உலகத்திலே அவர்களுக்கு அல்லாஹ் அரசாட்சியை கொடுத்ததை போன்று யாருக்கும் கொடுக்கல. எந்த அளவுக்கு வருதுன்னா, மதீனால ஷைத்தான் ஒரு வாட்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எடுத்து வருவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகைத்துக் கொண்டிருக்கும் பொழுது ஷைத்தான் எடுக்க வருவாங்க. அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷைத்தானை விரட்டி விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் சொல்லுவாங்க, என்ன ஷைத்தான் எடுக்க வந்தா நான் உங்களுக்கு எல்லாம் அந்த ஷைத்தான தூண்ல கட்டி வச்சு உங்களுக்கு காமிக்கலாம் நினைச்சேன். ஆனா அப்படி நான் செஞ்சுட்டேன்னா சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுடைய துஆவுக்கு இது மாற்றமா இருந்ததுனால விட்டுட்டேன். என்ன துஆ? எனக்கு கொடுக்கப்பட்ட அரசாட்சியை போன்று யாருக்கும் கிடைக்க கூடாதுன்னு கேட்டிருந்தாங்கல்ல, அதனால அந்த துஆவுடைய மரியாதைக்காக ஷைத்தானை நீங்க விட்டுட்டேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அந்த அளவுக்கு அவருடைய அரசாட்சி பயங்கரமா இருந்துச்சு. இப்படியே வரக்கூடிய விஷயத்துல கடைசியா ஒருத்தர் வராங்க, அது ஐயூப் அலைஹிஸ்ஸலாம். அவர்களை அல்லாஹ் தஆலா பாராட்டுவதற்கு பல்வேறு காரணங்கள் இருக்குது. ஐயூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை போன்று ஒரு சோதனை கொள்ளாக்கப்பட்டவர்கள் யாரும் இல்லை. பொதுவா நம்ம ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். இந்த
எதுக்கு அல்லாஹ் இந்த நபிமார்களுக்கு சோதனையை தரான்? நபிமார்கள் தான் அல்லாஹ்வுடைய அடியார்கள் தானே. அப்ப அவங்களையே அல்லாஹ் சோதிக்கணும், அவங்களுக்கு ஏன் கஷ்டம் வருது, அவங்களுக்கு ஏன் துன்பம் வருது? நபிமார்கள் அல்லாஹ்வுடைய அடியார்கள் தானே. அப்ப அல்லாஹ் இடத்துல போய் அவங்க போய் தாவா பண்ணும் போது எல்லாரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கணும் தானே. ஏன் அவங்களை கல்லால அடிக்கிறாங்க, ஏன் அவங்களை மறுக்கிறாங்க, ஏன் அவங்க சூரியக்காரன் சொல்றாங்க, ஏன் அவங்க வைத்தியக்காரன் சொல்றாங்க, ஏன் அவங்க ஊரை விட்டு ஒதுக்குறாங்க? இதெல்லாம் எதுக்கெல்லாம் ஏற்பாடு படுத்துறாங்க? அவர்களை மெருகூட்டுவதற்காக, நபிமார்களுடைய அந்தஸ்தை கூட்டுவதற்காக அல்லாஹ் இப்படி செய்கிறான். நபிமார்களுக்கு கொடுக்கப்பட்ட சோதனைகளை அப்படிதான் பார்க்கணும் தவிர நமக்கு வந்த மாதிரி பார்க்க கூடாது. சில நெட்டிகளுக்கு நமக்கு ஒரு பெரிய முசீபத்து வருதுன்னா நம்ம ஏதோ ஒரு பாவம் செஞ்சுட்டோம், அதெல்லாம் நல்லா கொடுத்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். இது நபிமார்களுடைய விஷயத்துல இருக்கக்கூடாது. நபிமார்களுடைய விஷயத்துல அல்லாஹ் அவர்களை மெருகேற்றுவதற்காக, அவருடைய அந்தஸ்தை தரஜாவை கூட்டுவதற்காக இந்த சோதனைகளை தரலாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த வார்த்தை வரும் பொழுது தியாகம் வசதித்த இடத்துல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இல்லாம ஒரு வயது கூடாது, ஒரு நாள் கடக்காது. ஏனென்றால் அந்த தியாகத்தினுடைய விஷயத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நமக்கான ரோல் மாடல். நீதிக்கு அந்த தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ரோல் மாடல். இப்படி ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு நபிமார்களை அல்லாஹ் தஆலா ரோல் மாடலாக காட்டணும். அவங்க அந்த விஷயத்துல நிறைய சோதனைக்கு உள்ளாக்கப்படணும். அந்த வகையில தான் ஹஜ்ரத் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பொறுமைக்கான உதாரணம். சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டு பொறுமையை காத்தவர்கள் என்ற பெயரை எடுத்தாலே அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் இல்லாம பொறுமையை பற்றி பேச முடியாது. அல்லாஹ் அவ்வளவு சோதனைகளை தந்தார். அந்த ஆரம்ப காலத்துல அவர்களுக்கு இல்லாத செல்வம் இல்லை, அவர்களுக்கு இல்லாத அரசாட்சி இல்லை. பொதுவா நபிமார்களுடைய பெரும்பாலான நபிமார்களுக்கு ஏழையாக இருப்பார்கள். ஆனா அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபியாகவும் இருக்கிறார்கள், செல்வங்களாகவும் இருக்கிறார்கள். அவர்களிடத்திலே ஒட்டகம், குதிரை எல்லாம் இருக்கிறது, அரசாட்சி இருக்கிறது, குழந்தைகள் இருக்கிறார்கள். அவர்கிட்ட இல்லாதது எதுவுமே இல்லை. 70 வயசு வரை, 70 வயதுல அல்லாஹ் திடீர்னு ஒரு சோதனை தரான். அவங்களுக்கு நோய் வருது. நோய்னா சாதாரணமான நோய் இல்லை, உடல் முழுக்க நோய். உடல்ல வெளியோ நோய், உள்ளோ நோய். உடலிலிருந்து அவர்கள் நோயிலிருந்து புழுக்கள் வெளியே வர அளவுக்கு நோய். இப்படி கடுமையான நோய். ஒவ்வொன்றுதான் நடக்கிறாங்க. குழந்தைகள் 16 குழந்தைகள் நோய், ஒவ்வொன்றா தொடர்ந்து நோய். வீட்டுல ஒரு நோய்னாலே தாங்க முடியாது. இருக்கிற குழந்தைகள் எல்லாம் நோய். அவருடைய செல்வம் எல்லாம் சரிந்தது, அவருடைய வயநிலைகள் எல்லாம் நெறிந்தது, எல்லாம் போச்சு. அவங்க கிட்ட இப்ப எதுவுமே இல்லை. இதுக்கு முன்னாடி அவங்க அரசனாக இருந்தவர்கள், அவர்கள் செல்வ சீமாட்டியாக இருந்தவர்கள். இப்ப என்ன அளவுக்கு ஆயிடுச்சுன்னா அவங்களுடைய மனைவியான ரஹீமா அம்மா ஒவ்வொரு வீட்டுக்கும் சேர்ந்து வேலை செய்யறாங்க. குடும்பத்தை பார்க்கக்கூடிய சூழ்நிலை இல்லை, கணவனை பார்க்கக்கூடிய சூழ்நிலை இல்லைன்றதுனால அடுத்தவங்க வீட்டுல போயிட்டு வேலைக்கு போயிட்டு அந்த காசை கொண்டு வந்து தராங்க. அப்படி ஆயிடுச்சு. கொஞ்ச நாள் ஆக ஆக என்ன ஆகுதுன்னா மக்கள் எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, நீங்க வீட்டிலே வேலை செய்யறதா இருந்தா செய். ஐயோ கிட்ட உங்களுடைய கணவர் கிட்ட போயிட்டு வரக்கூடாது. ஏன்னா அவருக்கு இருக்கக்கூடிய நோய் எங்களுக்கும் வந்துடுமா, அவருக்கு இருக்கக்கூடிய நோய் எங்களுக்கு வந்து அது எங்களுக்கு வந்துன்ற பயம் இருக்குது. அதனால நீங்க ஒண்ணு இங்க தங்குங்க, இல்லைன்னா கிளம்புன்றாங்க. கிட்டத்தட்ட அதுக்கப்புறம் அந்த சூழ்நிலையும் மாறி எந்த அளவுக்கு ஆயிடுச்சுன்னா அந்த காலத்துல அது ஜாயின் அய்யூப் அலைஹிஸ்ஸலாமுடைய மனைவியான ரஹீமா அம்மா அவங்களுடைய முடியை வெட்டி அதை விற்கிறார்கள் கௌரி மொழி மாதிரி. இன்னைக்கு அது ஜாயிஸ் இல்லை. அந்த உம்மத்துக்கு, அந்த சமுதாயத்திற்கு அனுமதிக்கப்பட்டா இருந்தது. அந்த சமுதாயம் அதை வாங்கக்கூடியவர்களாக இருந்தார்கள், விற்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். இன்னைக்கு நல்லா கவனிச்சுக்கணும், எந்த வகையிலும் அது அனுமதி இல்லை. இன்னைக்கு பெண்கள் மொட்டை அடிப்பதும் சரி, அல்லது முடியை வெட்டுவதும் சரி, கொஞ்சம் ட்ரிம் பண்றதும் சரி, எப்பவுமே ஹலால் இல்லை, பட்ச ஹராம், தெளிவா ஹராம். எந்த காரணத்திற்காகவும் ஒரு பெண் தன்னுடைய முடியை வெட்டுவதற்கு அனுமதி இல்லை. எனவே அய்யூப் அலைஹிஸ்ஸலாமுடைய மனைவி அவருடைய முடியை வெட்டி அதை விற்று அதை வைத்து காசை வாங்கும் அளவிற்கு அல்லாஹ் அவர்களுக்கு சோதனையை தருகிறார். அவங்களுக்கு அந்த ரஹீமா பண்ற மட்டும்தான், அவருடைய மனைவி மட்டும்தான் அவங்களுக்கு பாதிக்கும். அந்த நேரத்திலையும் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வை தொலை சொல்றது, நன்றி செலுத்தினார்கள், சுக்குரு செய்தார்கள். எந்த அளவுக்குன்னா, என்னுடைய கல்வி இன்னும் நல்லா தான் இருக்குது, அதை வச்சு நல்லா வந்து செய்வேன். உடல் போயிடுச்சு, முழுக்க போயிடுச்சு. ஆனா என்னுடைய கல்வி இன்னும் நல்லா இருக்குது, அதை வைத்து நான் நல்லா வந்து விக்கிர செய்வேன் என்று சொல்கிறார்கள்.
அல்லாஹ் உங்களிடத்துல சொல்லல, சைத்தான் எனக்கு நோயை கொடுத்துருக்கான் சொல்றாங்க. இன்னொன்னு தெளிவா ஒரு அருமையான துவா, இசுவலிஸ்வர் கேட்ட துவா, ரப்பி அண்ணி மஸ்தனிய குர்ரு அந்த அர்ஹமர் ராஹிமீன். அழகான துவா. ரப்பி அண்ணி மஸ்தனிய குர்ரு, இறைவா எனக்கு ஒரு முசீபத்து வந்துருச்சு, ஒரு தீங்கு வந்துருச்சு. அந்த அர்ஹமர் ராஹிமீன், நீயே அர்ஹமுர் ராஹிமீனாக இரக்கம் காட்டக்கூடியவனாக இருக்கிறாய். அவ்வளவுதான் அந்த துவா. யாரெல்லாம் எனக்கு நோய் கொடுத்தது நீதான், நீயே சிப்பா, அந்த மாதிரிலாம் இல்லை. எனக்கு முசீபத் வந்துருச்சு, நீயே மன்னிக்கக்கூடியவன், நீயே ரஹ்மத் செய்யக்கூடியவன். அவ்வளவுதான். இந்த துவாயை அவர்கள் அதிகமாக செய்கிறார்கள். ஒரு நாள் அவர்கள் வந்து அவருடைய சுய தேவை எல்லாம் இன்னைக்கு ஓதப்பட்ட வசனங்களே சுய தேவை அவர்கள் நிறைவேற்ற பொழுது, செய்யும் பொழுது ஒரு பாத்திரத்துல ஒரு தண்ணி வைக்கிறாங்க. வச்சுட்டு அவங்களுடைய மனைவி கொஞ்சம் ஓரமா போறாங்க சுய தேவையை அவர்கள் நிறைவேற்றுவதற்காக. அப்போ அல்லாஹ் உத்தரவு இருக்கிறார், நீங்க வந்து உங்களுடைய பாதத்தை வைத்து நீங்கள் தரையை தட்டுங்க, காலால பாதத்தை தட்டுங்க. அப்ப அவர்கள் தரையை தட்டுகிறார்கள், அந்த இடத்துல தண்ணீர் வருகிறது. அப்ப அல்லாஹ் சொல்லுகிறான், இதை நீங்க குடிக்கவும் செய்ய, அதுல நீங்க குடிச்சுக்கவும் செய்ய. அந்த தண்ணியை எடுக்கிறார்கள், தண்ணி வந்துட்டே இருக்குது, தண்ணியை குடிக்கிறாங்க, உள்ளில் இருந்த நோய் எல்லாம் சிப்பா. தண்ணீரை தலையில் ஊற்றிக் கொள்கிறார்கள், வெளியில் இருந்த நோய் எல்லாம் சிப்பா. எத்தனை வருஷம் அவங்களுக்கு இந்த நோய் இருந்துச்சுன்னா 18 வருடம். 18 வருடம். 70 வயதில் இந்த நோய் வந்தது. 88 வயது வரை 18 ஆண்டுகள் தொடர்ந்து நோயில் இருந்தார்கள். அதுக்கப்புறம் அல்லாஹ் இன்னைக்கு ஷிஃபாவை தர்றான். எந்த அளவுக்குன்னா 70 வயசு மேல இல்லை, இளமை பருவத்துக்கு வந்துட்டான். இன்னும் இளமை பருவத்துக்கு வந்துட்டான். அதுக்கப்புறம் அவர்கள் எதிர்த்து வருகிறார்கள். இதுக்கு முன்னாடி அவங்களால அவருடைய சுய தேவையை கூட நிறைவேற்ற முடியாத அளவுக்கு சோதனை இருந்தவர்கள் அல்லாஹ்வுடைய உதவினால் அவர்களுக்கு நோய் எல்லாம் சிப்பாகிறது. எந்திரிச்சு அவங்க போறாங்க. அப்ப அவருடைய மனைவி ரஹீமா கேட்கிறாங்க, நீங்க பார்த்து என்னுடைய கணவர் அதிகமாக இருக்கிறீங்க, என் கணவரை நீங்க பாத்தீங்களான்னு கேட்கிறாங்க. அவர்களுக்கே அடையாளம் தெரியாத அளவுக்கு அல்லாஹ் தாலா அவர்களுக்கான இளமை பருவத்தை தந்துட்டான். அப்புறம் நான் தான் ஐயூப் என்று சொல்கிறார்கள். எனவே இந்த இவர்களுக்கான பொறுமையை காட்டுறதுனால அல்லாஹ் இன்னைக்கு ஓதப்பட்ட வசனங்கள்ல வருது, ஞானங்கள் அடியார்களில் சிறந்தவர்கள், இன்னமும் அப்பா அல்லாஹ் பட்டத்தை கொடுக்கிறான். எனவே தொடர் சோதனைகள் வரும் பொழுதும், முசீபத்துகள் வரும் பொழுதும், கஷ்டங்கள் வரும் பொழுதும் அதை நபிமார்கள் செய்தது என்ன? அல்லாஹ்விடத்திலே ஒப்படைத்தார்கள். நபிமார்கள் குழப்பவில்லை, நபிமார்கள் அல்லாஹ்வை குறை சொல்லவில்லை, நபிமார்கள் இரண்டத்திலே சென்று பொறிகளை மீண்டும் மீண்டும் சொல்லி அவர்கள் வருந்தவில்லை. முழுக்க முழுக்க அல்லாஹ்விடத்தில் ஒப்படைத்ததினால் அவர்களை அல்லாஹ் கபல் என்ற பட்டத்தை கொடுக்கிறார். அல்லாஹ் தொடர் சோதனைகள் வந்தாலும் அந்த சோதனைகளை பொறுமை காக்கக்கூடிய மன வலிமையை அல்லாஹ் அனைவருக்கும் வழங்குவானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.